வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்விஎஸ் டெக். இன்றைக்கி நம்ம C++ வந்து பார்க்க போகிற கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஓவர் ரைடிங் அப்படிங்கிற கான்செப்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபங்க்ஷன் ஓவர் ரைடிங் அப்படிங்கிறது என்னென்னா, பேஸ் கிளாஸில் நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து எழுதியிருக்கோம். ஸோ அந்த பேஸ் கிளாஸை வேறு ஒரு கிளாஸ்க்கு நம்ம வந்துட்டு இன்கிரீட் பண்ணிடுறோம். அப்போ அந்த கிளாஸ்லேயும் சேம் அதே நேமில் ஒரு ஃபங்க்ஷன் வந்து நமக்கு வந்து இருக்குது. அப்போ மெயின்லேருந்து நான் வந்து கால் பண்ணும்போது பேஸ் கிளாஸில் இருக்கிற அந்த ஃபங்க்ஷன் கால் ஆகுமா அல்லது டெரிவேட்டிவ் கிளாஸில் இருக்கிற அந்த ஃபங்க்ஷன் கால் ஆகுமா அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறது தான் ஃபங்க்ஷன் ஓவர் ரைடிங் அப்படிங்கிறது. ஸோ வாங்க ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ பேஸ் கிளாஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன். அந்த ஃபங்க்ஷனில் திஸ் இஸ் பேஸ் கிளாஸ் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ அடுத்தது டெரிவேட்டிவ் கிளாஸ் நான் வந்து எழுதுகிறேன். இந்த டெரிவேட்டிவ் கிளாஸில் பேஸ் கிளாஸை நான் வந்து இன்கிரீட் பண்ணிட்டேன். இந்த டெரிவேட்டிவ் கிளாஸ்லேயும் எனக்கு வந்து சேம் அதே போல் பிரிண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் தான் நமக்கு வந்து இருக்குது. இதுக்குள்ளே திஸ் இஸ் டெரிவேட்டிவ் கிளாஸ் அப்படின்னு சொல்லி நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ மெயினில் நான் வந்து டெரிவேட்டிவ் கிளாஸ்க்கு மட்டும் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணால் போதும். ஸோ அப்படி நான் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி இந்த பிரிண்ட் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் நான் வந்து கால் பண்ணுறேன். அப்படி கால் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, பேஸ் கிளாஸில் இருக்கிற அந்த பிரிண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் தான் ஃபஸ்ட்டு எனக்கு வந்துட்டு கால் ஆகும். ஸோ அதுக்கு அடுத்தது டெரிவேட்டிவ் கிளாஸ்லையும் சேம் அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நமக்கு வந்து இருக்கிறதுனால அந்த ஃபங்க்ஷன் மேலே இது வந்துட்டு ஓவர் ரைடிங் ஆயிரும். அப்படி ஓவர் ரைடிங் ஆகிறதுனால நமக்கு அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் டெரிவேட்டிவ் கிளாஸ் அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். பேஸ் கிளாஸில் இருக்கிற திஸ் இஸ் பேஸ் கிளாஸ் அப்படிங்கிறது வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ இந்த கான்செப்ட் தான் ஃபங்க்ஷன் ஓவர் ரைடிங் அப்படிங்கிறது. இதை வந்து ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமோட செஞ்சு பார்த்துடலாம் வாங்க. ஸோ ஆட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் நான் வந்து எழுதுகிறேன். இந்த ஆட் அப்படிங்கிற கிளாஸில் இன்டிஜரில் a,b அப்படின்னு சொல்லிட்டு 2 வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணிட்டு void read அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்து எழுதிக்கலாம். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே சி அவுட்டில் enter a and b for addition அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். சி இன்ல ஏபி நம்ம வந்துட்டு வாங்கிக்கலாம். அடுத்தது ஆட் பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து எழுதி 2 வேல்யூஸையும் ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இந்த கிளாஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்து நான் வந்துட்டு சப் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கிளாஸ் நான் வந்து எழுதுகிறேன். இந்த சப் அப்படின்ற கிளாஸ்க்கு ஆடுங்கிற கிளாஸை நான் வந்துட்டு இன்கிரீட் பண்ணுறேன். ஆடுன்ற கிளாஸை சப்ன்ற கிளாஸ்க்கு இன்கிரீட் பண்ணிட்டதுனால ஸோ இங்கேயும் நம்ம வந்து வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ண தேவையில்ல. ஸோ வாய்டில் இந்த ஃபங்க்ஷன் ஓவர் ரைடிங் கான்செப்டுக்காக ஆடில் வந்து ரீட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால அதே போல் இங்கே ஒரு ஃபங்க்ஷன் வந்து எழுதிக்கிறேன். இதில் சி அவுட்டில் enter a and b for subtraction நான் வந்து கொடுத்துக்கிறேன். அதாவது அந்த ஃபங்க்ஷன் கால் ஆகுதா இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து கால் ஆகுதா அப்படின்னு சொல்லி ரன் பண்ணும்போது தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆடில் இருக்கிற கிளாஸ் வந்து ஃபார் அடிஷனும் சப்ட்ராக்ஷனில் இருக்கிற சப்ன்ற கிளாஸில் இருக்கிற ரீட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு சப்ட்ராக்ஷன் நான் வந்து கொடுத்துக்கிறேன். சீனில் வேல்யூஸ் நம்ம வந்து வாங்கிக்கலாம் ஏபிக்கு. அடுத்தது void சப் பிரிண்ட் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இந்த ஃபங்க்ஷனில் சப்ட்ராக்ஷன் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கலாம். a minus b. இப்போ மெயினில் எனக்கு சப்ன்ற கிளாஸ்க்கு மட்டும் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிட்டா போதும். சப்ன்றதை வச்சு ஆடுன்ற கிளாஸில் இருக்கிற ரீடுங்கிற ஃபங்க்ஷனையும் கால் பண்ணிக்க முடியும். ஆடுன்ற கிளாஸில் இருக்கிற ஆட் பிரிண்ட் அப்படின்றதையும் நம்மளால் வந்து கால் பண்ணிக்க முடியும். எஸ் அப்படின்றத வச்சு ரீட் அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுத்துக்கிறேன். சப்ட்ராக்ஷனில் இருக்கிற ரீடு. அடுத்தது எஸ் டாட்டு சப் பிரிண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம் என்ன அவுட்புட் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் பாருங்கள், எஸ் டாட் ரீட் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு நான் வந்து ரீட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். அப்போ ஆடுங்கிற கிளாஸை நான் சப்ன்ற கிளாஸுக்கு இன்கிரீட் பண்ணிட்டதுனால இந்த சப் அப்படின்ற கிளாஸ்க்குள்ளே 2 ரீட் அப்படின்ற ஃபங்க்ஷன் இருக்கிறதா நம்மளால் அக்சஸ் பண்ணிக்க முடியும். அப்படி இருக்கும்போது கம்பைலர் வந்துட்டு பேஸ் கிளாஸில் இருக்கிற ரீட் அப்படிங்கிறதான் ஃபஸ்ட்டு எனக்கு வந்து கால் பண்ணும்.
ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்ன்ற கிளாஸ்லேயும் ரீட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால ஸோ அந்த பேஸ் கிளாஸில் இருக்கிற அந்த ரீட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே சப்பில் இருக்கிற அந்த ரீடுன்ற ஃபங்க்ஷன் ஓவர் ரைடிங் ஆயிடும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து சப்பில் இருக்கிற ரீட் அப்படிங்கிறது மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதில் நான் வந்துட்டு வேல்யூஸ் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஏபிக்கு வேல்யூஸை நம்ம வந்து கெட் பண்ணுறது தான். ஸோ கெட் பண்ணதுக்கு பிறகு நான் வந்துட்டு மெயினில் வந்து ஆட் பிரிண்ட் அப்படிங்கிறத வந்து கால் பண்ணுறேன். அப்போ இந்த ரெண்டு வேல்யூஸுமே எனக்கு வந்துட்டு ஆட் பண்ணி எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணும். அதுக்கு அடுத்தது ரீட் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுறேன். அப்போவும் சப்பில் இருக்கிற ரீடு மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அகைன் வந்துட்டு வேல்யூஸ் யூஸர்லேருந்து கெட் பண்ணோம். ஸோ நான் வந்துட்டு வேல்யூஸ் கொடுக்குறேன். அதுக்கடுத்து சப் பிரிண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது இங்கே சப்ட்ராக்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ சப்ட்ராக்ஷன் பண்ணி வேல்யூஸ் வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ இதுதான் ஃபங்க்ஷன் ஓவர் ரைடிங் அப்படிங்கிற கான்செப்ட். பேஸ் கிளாஸ்லேயும் டெரைவ்டு கிளாஸ்லேயும் ஒரே நேமில் நம்ம வந்து ஃபங்க்ஷன் நம்ம வந்து எழுதியிருந்தோம் அப்படின்னா டெரைவ்டு கிளாஸில் இருக்கிற ஃபங்க்ஷன் மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகும். பேஸ் கிளாஸில் இருக்கிறது வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. பேஸ் கிளாஸில் இருக்கிற அந்த ஃபங்க்ஷன் ஓவர் ரைடிங் ஆயிரும். இதே நம்ம வந்துட்டு சின்டெக்ஸாக நம்ம வந்துட்டு டெரைவ்டு கிளாஸ்லேயே 2 times நான் வந்து ரீட் அப்படின்னு சொல்லி வந்து எழுதியிருக்கேன். இப்போ நான் வந்து கம்பைல் பண்ணி பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, எனக்கு வந்து சின்டெக்ஸ்லேயே எனக்கு வந்து எரர் சொல்லிடும். சின்டெக்ஸ்லேயே இங்கே வந்துட்டு நம்ம வந்து ஃபங்க்ஷன் ஓவர் லோடிங் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து எரர் சொல்லிடும். ஆனால் நம்ம வந்துட்டு இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்டில் நம்ம வந்து எழுதும்போது நமக்கு வந்து சின்டெக்ஸ் எரர் நமக்கு வந்து வராது. இது வந்து ரன் டைமில் நமக்கு வந்து வர எரர். ஸோ இதை தான் ஃபங்க்ஷன் ஓவர் ரைடிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கும்போது இங்கே நம்ம வந்து ரீட் அப்படிங்கிறத வந்து கால் பண்ணாமல் ஆட் பிரிண்ட் அப்படிங்கிறத மட்டும் நம்ம வந்து கால் பண்ணிக்கலாம். இந்த பிரிண்ட்டு ஆட் பிரிண்ட் அப்படிங்கிறது கால் ஆகும்போது இது உள்ளே இருக்கிற இந்த ரீட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கால் பண்ணணும் அப்படிங்கும்போது நம்ம இங்கே கால் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கால் பண்ணிவிட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். மெயினில் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆட் பிரிண்ட் அப்படிங்கிறத நான் வந்து கால் பண்ணுறேன். ஸோ நேராக எனக்கு வந்து ஆடில் இருக்கிற பிரிண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு வரும். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே நான் வந்து ரீட் அப்படின்ட்டு தான் நான் வந்து கால் பண்ணுறேன். அப்போ ஆடில் இருக்கிற இந்த ரீட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் தான் எனக்கு வந்து கால் ஆகும். என்டர் ஏ அண்ட் பி ஃபார் அடிஷன் அப்படின்னு சொல்லி ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ணும். ஸோ ஏவுக்கும் பிக்கும் நான் வந்து வேல்யூஸ் நான் வந்து கொடுக்குறேன். அதுக்கு அடுத்தது இந்த ரெண்டு வேல்யூஸுமே ஆட் பண்ணி சி அவுட்டில் இந்த ஆட் பிரிண்ட் அப்படின்றல சி அவுட்டில் ஏ ப்ளஸ் பி வந்து எழுதியிருக்கேன், அதை பிரிண்ட் பண்ணும். அதுக்கு அடுத்தது மெயினில் எஸ் டாட் ரீட் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணியிருக்கேன். இது ஆட்டோமேட்டிக்காகவே ஃபங்க்ஷன் ஓவர் ரைடிங் கான்செப்டில் சப்பில் இருக்கிற ரீட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ என்டர் ஏ அண்ட் பி ஃபார் சப்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி ஸ்க்ரீனில் எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ இப்போ நான் வந்து ஏபிக்கு வேல்யூஸ் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த ரெண்டு வேல்யூஸுமே வந்து சப்ட்ராக்ஷன் பண்ணி எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ இந்த கான்செப்ட் தான் ஃபங்க்ஷன் ஓவர் ரைடிங் அப்படிங்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.